ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த சுபமங்களகரமான நல்ல செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை முழுவதுமாக கேட்டு முடி. கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு நீ கேட்டு முடிக்கும்போதே நான் உனக்கான வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் என்ன, நாளைக்கு நீயே எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும். இனி ஒவ்வொரு நாளும் நீ நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். தினமும் ஒவ்வொரு நாளும் உன் உடம்பும் மனசும் பலமாக மாறப்போகுது. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது என் செல்லமே. உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் பண வரவும் பலமும் அதிகமாகும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நீ நினச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் கூட இந்த வராகி அம்மா ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். இன்று முதலே உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். அது மட்டுமல்ல, இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் இருக்க இருளும் விலகி போயிடும் என் செல்லமே. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறுவதையும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதையும் பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்பட தான் போகிற. நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது என் அருள் உனக்கு எல்லா காலமும் துணையாக இருக்கும். மற்றவங்க உன்னை குழப்புவாங்க, மற்றவங்க உனக்கு அறிவுரை சொல்கிறேன் ஆறுதல் சொல்கிறேன்ற பேரில் உன் மனதை குழப்பம் அடைய செய்யலாம். யார் என்ன சொன்னாலும் நீ எப்போதும் தெளிவான நீர் போல அமைதியாக இருக்கணும் என் செல்லமே. நீ எடுக்கிற முடிவில் தெளிவாக இருந்தாலே யாரும் எந்த விதத்திலும் உன்னை குழப்ப முடியாது. நீயும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க பழகு. எப்போதுமே எல்லா சூழ்நிலையிலையும் வாய்ப்பு வந்தால் பார்த்துக்கலாம்னு வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்து காத்திருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளை நீ தான் உருவாக்க முடியுமான்னு யோசிக்கணும். நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு நீதானே கஷ்டப்படணும். கண்டிப்பாக உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் உன் கண்களில் காட்டுவேன். நீ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்யும் போது உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கும். அடுத்தவங்க உன்னை குழப்பப்படுத்தும் போதும் அடுத்தவங்க உனக்கு கலக்கத்தை கொடுக்கும் போதும் நீ அதில் சிக்கிக்காம தெளிவோடு சிந்திக்கணும்னா உன் பிரார்த்தனைகளோடு சேர்த்து தியானத்தையும் செய்ய பழகு. ஒரு 5 நிமிஷம் தினமும் அமைதியாக உட்காந்து உன் மனசை நிலைநிறுத்தி தியானம் செய்யும்போது அது நீ என் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்ததற்கு சமமான பலனை கொடுக்கும். என் அன்பு பிள்ளையான நீ மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றத காது கொடுத்து கவனமாக கேளு. நீ பேசுகிறத விட அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறது இன்னும் உனக்கு பல நல்ல வழிகளை காட்டும், நல்ல புத்திமதிகளை உனக்கு கிடைக்க செய்யும். முதல்ல அமைதியாக உட்காந்து உன் ஆள் மனசு என்ன சொல்லுதுன்றதை கவனித்து கேட்கப்பாரு. உன் ஆள் மனம் சொல்லும் குரல் என் குரல் தான் உனக்கு தெரியுமா? உன் ஆள் மனசுக்குள்ளே நான் தான் குடியேறி உன் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் ஆள் மனசில் மறைந்து கிடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனித்து யோசித்து ஆரம்பிச்சிட்டினாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். உனக்காக இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. இந்த வராகி அம்மா நான் உனக்காகவே தான் இருக்கேன். உன் மனசுக்குள்ளே எப்படி நான் இருக்கேனோ அதே போல் என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. கண்டிப்பாக உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவ? எப்படி உனக்கு நல்லது நடக்காமல் இருக்கும்? என்ன நடந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு தைரியமாக இரு. உன் பயத்தை எல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் தைரியம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். நானே நிரந்தரம்னு என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் நீ கண்டிப்பாக வெற்றியின் உச்சத்தை தொடதான் போகிற. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்துருக்கலாம். இப்போது அது அனைத்தையும் தாண்டி உனக்கு சில இனிப்பான நிகழ்வுகளை கொடுக்க வந்திருக்கேன். உன் மனதில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு நீ இணைந்து செயல்படும் போது, நேர்மறையான விஷயங்களை நீ செய்யும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிடும் என் செல்லமே. இந்த காலகட்டத்தில் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துட்டு நேர்மறையாக எல்லாவற்றையும் யோசிக்க பழகு. உன் வாழ்க்கையில்
எல்லாமே நல்லதாக நன்மையாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் செல்லமே. நீ எப்போதும் நேர்மறையான சிந்தனைகளை உன் மனசில் வச்சுக்கோ. நேர்மறையான சிந்தனைகளோட உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. இனி ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் கர்ம வினைகளையெல்லாம் கழிச்சிக்கிட்டு வந்தியோ அந்த அளவுக்கு இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி போய் இன்பங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே இருந்து உன்னை வழிநடத்துன்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது அந்த புரிதலே உன் துன்பத்தை குறைத்து இன்பத்தை பெருக்கி ஒரு நிம்மதியான காலகட்டத்தை உனக்கு கொடுத்துடும். எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாகிய உனக்கு இந்த வராகி அம்மா தொடர்ந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில் துணையாக உன் கூடவே வரப்போகிறேன். சில நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்து ஐயோ இது இப்படி நடந்துருமோன்னு, நடக்காத விஷயத்தை கூட நடக்கும்னு நினச்சி பயந்து எதிர்மறை சிந்தனைகளை உனக்குள்ளே உருவாக்கிக்காதே. எப்போதும் நல்ல நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள்ளே இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நீ பார்த்துக்கோ. நீ வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியாக இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நல்ல சிந்தனைகளோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உனக்கு மன தைரியத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கி எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எல்லாமே நல்லபடியாக நடப்பதுன்னா அதற்கு தெய்வ பலம் வேண்டும் அல்லவா? உனக்கு துணையாக நான் இருந்து தெய்வ பலத்தை கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லு. என் நாமத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நல்லதை நடத்தி கொடுப்பேன். இப்போதே நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையை நீ இஷ்டப்பட்ட விதத்தில் உனக்கு மகிழ்ச்சியாக மாறும்படி நான் செய்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் நடக்கும். உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து உன் மனசுக்கு நல்ல எதிர்காலத்தையும் வாழ்க்கைக்கு சிறப்பான வழிகளையும் இந்த வராகி அம்மா காட்ட போகிறேன். இதுவரைக்கும் நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாமே இப்போது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. நீண்ட நாட்களாக உன் மனசில் நீ வச்சுக்கிட்டு இருந்த கவலையெல்லாம் இப்போ சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன். நின்று போன காரியங்கள் எல்லாம் இப்போ மறுபடியும் வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்கும். உன்னை சந்தேகப்பட்டவர்கள் உன்னால் முடியாதுன்னு நினச்சவங்க கூட இப்போ உன் வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை பார்த்து நீ ஜெயிக்கிறத பார்த்து திகைச்சு போய் நிற்க போகிறாங்க. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு இல்லையா? இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளின் மூலமாக இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நீ போகிற வழியில் தடைகளே இருந்தாலும் கூட அத்தனையும் நீக்கி சரி செஞ்சு உன் பாதையை நன்மையின் வழியில் நான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் மனசில் நீ எதை நினச்சும் பயப்பட தேவையில்லை. உன் எண்ணங்கள் அனைத்தும் தெளிவாகும்படி உனக்கு நல்ல புத்தியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. அதே போல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீ செய்த காரியம் எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்ன்றதை நீ நம்பு. ரொம்ப நாளாக நீ கொஞ்சம் பணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. இந்த பணம் கிடச்சா நல்லா இருக்குமே, இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்குமே நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். அதன் மூலமாக உனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. இனிமே நீ பணத்துக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் நிலைமை மாறி இப்போ நீ செல்வந்தனா சந்தோஷமாக செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கு பணம் வருவதற்கு தடையாக இருந்த விஷயங்களும் நின்று போன வருமான வாய்ப்புகளும் மீண்டும் வர ஆரம்பிக்கும். உன் முயற்சிகள் அனைத்துக்கும் நான் நல்ல பலனை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீயே எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உனக்கு பண உதவிகள் கிடைக்கும் என்றதமே. நம்பிக்கையோடு நீ முன்னேறு.
இந்த வராகி அம்மாவின் அருள் உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகுது. சில விஷயங்களை நீ சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிற. அந்த விஷயங்களை எல்லாம் நீ நினைப்பதை விட சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். சில விஷயங்கள் நீ நினைத்தது போல நடக்காமல் போகும்போது, வெற்றி பெற முடியாமல் தவிக்கும் போது அதுக்காக கவலைப்படாதே. நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. சில சமயங்களில் எதுவும் செய்யாமல் நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான காரியங்களை நான் சிறப்பாக நடத்தி முடிச்சிருவேன். நீ நினைப்பதை விட, நீ எதிர்பார்ப்பதை விட இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க தான் போகுது. அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கான அனைத்தும் உன்னை வந்து சேரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து வராகி தாயே போற்றின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இரு. அமைதியோட, நம்பிக்கையோட, பக்தியோட என் நாமத்தை சொல்ல சொல்ல அது எல்லா வழிகளிலும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். உன் மனசில் நீயே உனக்குள்ள பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாய் அல்லவா? உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? அப்படின்னு நீ மனம் வாடி வருந்தி கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்கிறேன். உன்னையே நீ கவனிக்காமல் உன் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வருத்தப்பட்டு வாழாதே. உன் உடம்பை இப்போ நீ நல்லா கவனிச்சுக்கிட்டீன்னா வயசான பிறகு உன் உடம்பு உன்னை நல்லா பார்த்துக்கும். எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காது. இப்போவே நீ பார்க்குற எத்தனையோ பேர் வயசானவங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்க முடியாமல் எழுந்து நடந்து கூட போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நீ அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா இப்போ உன் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்து நல்ல உணவுகளை உண்ண பழகு. காலத்தின் சூழ்நிலையாலும் உன் பழைய கர்ம வினையாலும் உன் வாழ்க்கையில் இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இது இப்படியே நினைக்காது. இது இப்படியே இருந்துடாது. என்னை வணங்கி வாழ்ந்து வரும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்காக புது வாழ்க்கையும் புது சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். நீ புத்துயிர் பெற்று மீண்டும் புதிதாக வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட உன் மனசை தெளிவாக வச்சுக்கோ. எல்லா விஷயங்களும் இனிமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த பணக்கவலை தானே உன் மனசை வாட்டி விதைச்சிது. இப்போது அந்த நிலை மாறப்போகுது. நீ 4 பேருக்கு நல்லது செய்கிற அளவுக்கும் உதவி செய்கிற அளவுக்கும் உனக்கு பண தேவைகளையும் நிறைவேற்றி உனக்கு அதுக்கு மேலாக நீ எதிர்பார்த்ததற்கும் மேலாக அள்ளி கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து நீ முன்னேற்றம் அடைய போகிற. ஓம் வராகி தாயே போற்றி நீ சொல்ல சொல்ல பேரும் புகழும் பெருமையும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் மனசை வாட்டி வதச்ச எல்லா கவலைகளும் இன்றோட மறைஞ்சு போயிடும் என் செல்லமே. அது மட்டுமல்ல, இப்போ நீ எதிர்கொண்டு சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் உன் பயணத்தை தடுத்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்ற சக்தியை நான் உனக்குள்ளே கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும். உன் வாழ்க்கையில் நீ புது நம்பிக்கையோட ஒளியோடு சந்தோஷத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த வராகி அம்மா நிச்சயம் முன்னேற்றத்தை கொடுக்குறேன். உன் மனசை நீ உறுதியோடும் நம்பிக்கையோடும் வச்சுக்கோ. நீ நினைத்ததையெல்லாம் செய்வதற்கான சக்தி உனக்குள்ளேயே இருக்குது. அபார திறமை கொண்ட அன்பு பிள்ளையானே, உன் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும்படி நான் செய்கிறேன். நீ போகும் பாதையில் உனக்கு வழிகாட்டி ஒளிகாட்டி உனக்கு பாதுகாப்பாகவும் நானே இருப்பேன் என் செல்லமே. என்னை நம்பி வாழும் உனக்கு உன் தலைவிதியை மாற்றி அமைக்க வேண்டிய சக்திசாலியான எனக்கு இப்போது அதை செய்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. அதனால் இப்போதே உன் தலைவிதியை மாற்றி எழுதி உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த கனவை நனவாக்கி
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்க வருத்தத்தை எல்லாம் உள்ளத்திலேயே மறைச்சி வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியை மட்டுமே நீ வெளிப்படுத்துகிற. அத்தனை பிரச்சனைகளையும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சிரித்த முகமாக சந்தோஷமாக நீ இருக்கிறாய் அல்லவா? இந்த நிலை நிச்சயம் மாறும். மனசில் எந்த கவலையும் இல்லாமல் உனக்கு மன அழுத்தத்தை கொடுத்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா சரி செய்ய போகிறேன். கட்டாயமாக நீயே முகத்தில் வரவழைச்சிக்கிட்ட இந்த சிரிப்பை மாற்றி நிஜமாவே நீ மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட சந்தோஷமாக சிரிக்கும்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை சந்தோஷ நாளாக இருக்கும். உண்மையான சந்தோஷம் இனிமே தான் உன் முகத்தில் மலரப்போகுது. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போல சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எல்லா விஷயமும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்தே தீரும். இரவோடு இரவாக உன் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போக செய்து நாளை விடியலை உனக்கு நல்ல விடியலாக நான் மாற்றி தந்துடுறேன். இனிமே நீ எதிர்பார்த்ததெல்லாம் எதிர்பார்ப்பது போலவே சிறப்பாக நடந்தே தீரும். நீ சந்தித்த துன்பங்களையும் நீ அனுபவித்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் முயற்சிக்கேற்ற முழு பலனையும் முன்னேற்றமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துறேன். இப்போது நீ எதை நினச்சி கவலைப்பட்டு சோர்ந்து துவண்டு போயிருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு என் ஆசீர்வாதத்தை உனக்கு முழுமையாக அள்ளி கொடுத்து எல்லா விதத்திலும் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இருந்த உனக்கு இப்போ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. என் அருளின் மூலமாகவே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் நம்ம எப்படியுமே இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்போன்ற நினப்பு உனக்கு வர வேண்டாம். ஒருபோதும் உன்னை கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். அனைத்தையும் மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நீ கண்டதையும் மனசில் போட்டு குழப்பி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே.